ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் காஃபி போட்டுட்ருக்கேன். என்னடா இந்த டைமில் போய் இவங்க காஃபி போடுறாங்களே அப்படின்னு யோசிப்பீங்க. காலையிலேருந்து நான் எதுவுமே சாப்பிடலை. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பாதி பேருக்கு தெரியும் நான் விரதம் இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாப்பாவுக்கும் எனக்கும் சேர்த்து காஃபி போட்டுட்ருக்கேன். காஃபி கொஞ்சம் லைட்டாக தான் போடுறேன், ஸ்ட்ராங்காக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்போ வேணாலும் காஃபி குடிப்பேன். ஆனால் இப்போ விரதம் இருக்கிறது அடுத்த விஷயம். இருந்தாலும் நான் எனக்கு லேட்டாக சாப்பிட்டு பழகிடுச்சு. அதே போல் முருகருக்கோசரமும் சரி 1 மணிக்கு மேலே ஆஃப்டர்நூன் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி மார்னிங்லேருந்து நான் எதுவுமே சமைக்கலை. ஏன்னா இன்றைக்கி அமாவாசை. என்னோடய அம்மா வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போய் படுத்துட்டேன். பசங்களுக்கும் லீவா. என்னோடய அம்மா வீட்டில் பசங்களுக்கு சேர்த்து மார்னிங்கே சமைச்சிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு மார்னிங்கும் சாப்பாடு கொடுத்துட்டாங்க. இப்போ ஆஃப்டர்நூனும் அனுப்பு, இங்கே சாப்பிட்டோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ பாப்பா வருவா, காஃபி மட்டும் கொடுப்பேன். ஏன்னா திடீர்னு பார்த்தானா நான் காஃபி கொடுக்கலன்னா டென்ஷன் ஆகிடுவா. ஸோ அவளுக்கும் கொடுக்கணும், இல்லைனா என் மண்டையில் முடி இருக்காது. அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், காய்கறிலாம் வச்சுருக்கேன். இன்றைக்கி குருமா வைக்க போகிறேன். குருமாவுக்கு ஆக்சுவலாக சைட் டிஷ் தான் குருமா. மெயின் டிஷ் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், தெரியுதா? மைதா மாவு மேலே போட்டிருக்கேன், அடியில் கோதுமை மாவு. இன்றைக்கி பூரி சுட போகிறேன். ரொம்ப நாளாக பசங்க பூரி கேட்டு ஒரே தொல்லை பண்ணாங்க. ஸோ ஒரு 3 மணிக்கு மேலே பூரி சுட்டு வச்சா சாப்பிடுவாங்க. ஹஸ்பண்டு ஈவினிங் டிஃபனுக்கு சாப்பிடுவார். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் இதுதான், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு நான் இன்றைக்கி சாப்பாடு செய்யலை. எனக்கும் ஆசை, கிரேவிங்ஸாக இருந்துச்சு பூரி சாப்பிட்ணுன்னு. ஸோ அதுதான் இன்றைக்கி செய்கிறேன். ஓகே, தேங்க்யூ.